ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ்ல கணினி அறிவியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் 2024 ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபாலோ பண்றவங்க 35 மார்க்ஸுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 35க்கு 35 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இதே இது பிரைவேட் ஸ்கூல்ல கொஸ்டின் செட் பண்ணாலும் அவங்க 50 மார்க்ஸுக்கு செட் பண்ணாலும் 50க்கு 50 கண்டிப்பா நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா வாங்கலாம். சரியா? சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பிரைவேட் ஸ்கூல் அவங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல அவங்க இண்டிவிஜுவலா கொஸ்டின் செட் பண்றாங்க அப்படின்னா 7 சாப்டர்ஸ். அதனால நான் 7 சாப்டர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க் கேட்டகரி. இப்ப ரோம் லெட்டர் 1ன்னா ஏன்னு வச்சுக்கலாம், ரோம் லெட்டர் 2 அப்படின்னா பின்னு வச்சுக்கலாம், ரோம் லெட்டர் 3னா சின்னு வச்சுக்கலாம், ரோம் லெட்டர் 4னா டின்னு வச்சுக்கலாம். சில புக்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப 1 மார்க் கேட்டகரி 1 to 10 1 மார்க்ஸ் 10 1 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாது, படிக்கணும். ரோம் லெட்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் கேட்டகரி 1 4 5 8 இந்த क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா படிக்கிற டாப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, ஃபுல் மார்க்ஸ் 1 நினைக்கிறவங்க முடிஞ்சா செகண்ட் क्वेश्चन அண்ட் தேர்ட் क्वेश्चन இத ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் ரோம் லெட்டர் 3ல क्वेश्चन நம்பர்ஸ் 1 6 7 8 எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணனும். நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் 2 and 5 சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரோம் லெட்டர் 4 பொறுத்த வரைக்கும் டீடைல் இல்லையா, 5 மார்க் கேட்டகரி क्वेश्चन நம்பர் 1 and 2. இன்சைட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் any two input and output devices இது 5 மார்க் கேட்டகரியில கேட்பாங்க. தமிழ்ல உள்ளீடு மற்றும் வெளியீடு கருவிகள், ஏதேனும் 2 உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்கள் அல்லது கருவிகளை விளக்குக. அடுத்து சாப்டர் 2க்கு வரோம். அதுல 2 பார்ட் இருக்கு, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும், அதாவது பகுதி 1 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க் கேட்டகரியில 1 to 8 இருக்கு. 2ல பாத்தீங்கன்னா 1 3 4, 3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, டாப்போஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் क्वेश्चन சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரோம் லெட்டர் 4 பொறுத்த வரைக்கும் டீடைல் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் 1ல ஏயும் பியும் அப்புறம் தேர்ட் क्वेश्चन. அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த டெசிமலா பைனரியா மாத்துறது, பைனரியா டெசிமலா மாத்துறது, அதே மாதிரி ஹெக்ஸாவா கன்வெர்ட் பண்றது, ஆக்டலா கன்வெர்ட் பண்றது. சரியா? சோ அந்த மாதிரி கொடுத்திருக்கோம். சோ இது கேட்பாங்க இல்லையா, சோ இதை எப்படி இந்த மாதிரி மாத்துறது. ஓகேவா? சோ ஆக்டல் ஹெக்ஸல் இது எல்லாமே இருக்கும். சோ அதை பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாடல் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2ல ரோம் லெட்டர் 1 மார்க் கேட்டகரி 1 to 5, 2ல பாத்தீங்கன்னா 1 3 4 5, 3ல 1 3 5 சாரி 1 3 4 5ல 1 3 4, 4ல 1. கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மார்க் ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க தேர்ட் क्वेश्चन டாப்போஸ் கண்டிப்பா அந்த தேர்ட் ஒன் ரோம் லெட்டர் 4ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும். இனி சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 1 மார்க் கேட்டகரி ரோம் லெட்டர் 1 பாத்தீங்கன்னா 1 to 10, ரோம் லெட்டர் 2 பொறுத்த வரைக்கும் 2 3 4, 3 பொறுத்த வரைக்கும் 2 3 4 6ங்கற क्वेश्चंस, 4 பொறுத்த வரைக்கும் 1 3 4. இன்சைட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், அதாவது அறிவுறுத்தல் தொகுப்பு என்றால் என்ன தமிழ்ல. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த டேட்டா வெயிட், அதாவது தரவு அகலத்தினுடைய அடிப்படையில நுண் செயலியினுடைய வகைகளை கேட்பாங்க. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேம் அண்ட் ரோம், அதாவது ரேம் மற்றும் ரோமுக்கு இடையான வேறுபாடுகள். அடுத்து சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1 மார்க் கேட்டகரி क्वेश्चन நம்பர்ஸ் 1 to 9 இல்லையா, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ரோம் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது சிறு வினாக்கள் சொல்லலாம் 1 2 3 4. ரோம் லெட்டர் 3 பாத்தீங்கன்னா 1,2ங்கற क्वेश्चंस. ரோம் லெட்டர் 4 டீடைல் क्वेश्चंस क्वेश्चंस 1 and 3. அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கக்கூடிய क्वेश्चंस. யூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், அதாவது மென்பொருளினுடைய பயன்கள். அப்புறம் எக்ஸ்பிளைன் அண்ட் லிஸ்ட் அவுட் த எக்ஸாம்பிள் ஆஃப் மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது மொபைல் இலக்க முறைமையினுடைய எடுத்துக்காட்டா என்ன பண்ண சொல்றாங்க, வகைப்படுத்த சொல்றாங்க, அதே மாதிரி விளக்க சொல்றாங்க. அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது இலக்க முறைமையினுடைய பயன்கள் பயன்பாடுகள். அப்புறம் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க் கேட்டகரி 1 to 5, 2ல பாத்தீங்கன்னா 2 and 3ங்கற क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் क्वेश्चनையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க டாப்பர்ஸ். ரோம் லெட்டர் 3 பொறுத்த வரைக்கும் 1 to 4 நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் 5th ஒன்னையும் சூஸ் பண்ணணும்.
ரோமன் லெட்டர் 4 பொறுத்த வரைக்கும் 1 கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும், 3 முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் வந்து வாட் இஸ் வேர்ட் பேர்ட், அதாவது வேர்ட் பேர்ட் என்றால் என்ன அப்படின்னு தமிழ்ல கேட்கலாம். இல்லைன்னா சொல்லட்டை. ஓகே, சொல்லட்டை என்றால் என்ன? How can you create files in WordPad? அதாவது வந்து இந்த சொல்லட்டை அல்லது வேர்ட்பேர்ட்ல வந்து எப்படி வந்து கோப்புகள் அதாவது ஃபைல்ஸ் வந்து தயாரிப்பீங்க? இது 5 மார்க் கேட்டகரியில கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு क्वेश्चन. இது சாப்டர் 5. இப்போ சாப்டர் 6 பாப்போம். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் அதாவது பாடம் 6 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 1 மார்க் கேட்டகரி ரோமன் லெட்டர் 1ல 1 to 7, 2ல வந்து 1 to கண்டிப்பா படிக்கணும், 4th one நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் क्वेश्चन சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா செண்டா வாங்கலாம். அப்புறம் இன்சைட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபைன் டீகம்போசிஷன் அதாவது சிதைவு வரையறு. ரெண்டாவது வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் m and n ஆஃப்டர் த அசைன்மெண்ட் இன் லைன் 1 and 2 லைன் 2. ஓகேவா? வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்னா தமிழ்ல வந்து m மற்றும் n மாறிகளின் மதிப்புகள் இல்லையா? ஆஃப்டர் த அசைன்மெண்ட் வரி 1 மற்றும் 2. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் இது வரைக்கும் போதும். கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தவரை உங்களுக்கு சிலபஸ் சொல்லியிருப்பாங்க. மொத்தமே 6 சாப்டர் தான். பிரைவேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அவங்க ஸ்கூல்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு சாப்டர் கூட நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கலாம். அதனாலதான் சாப்டர் 7 கொடுத்துருக்கிறேன். ரோமன் லெட்டர் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1 to 6 புக் பேக்ல, 2ல வந்து 2 and 4 கண்டிப்பா படிக்கணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரோமன் லெட்டர் 3ல 3,4 ஓகேவா? 4 வந்து தேவையில்லை. ரோமன் லெட்டர் 4 தேவையில்லை. அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ளோ சார்ட், அதாவது ஓட்ட விளக்கப்படம் என்றால் என்ன? ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ், அதாவது ஓட்ட விளக்கப்படத்தினுடைய குறைபாடுகள், அது தீமைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பல் செயலாற்று என்றால் என்ன அல்லது மீண்டும் மீண்டும் அறிக்கை என்றால் என்ன? ஓகேவா? இவ்வளவுதான். சோ நல்ல தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம், சென்டம் வாங்கலாம். ஓகே, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.